ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க, இந்த வார்த்தையை எக்கச்சக்க டைம் கேட்டிருப்போம். ஹீமோகுளோபினா நம்ம ரத்த அணுக்கள் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் தான் ஹீமோகுளோபின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து நம்ம பிளட்டுக்கு அந்த ரெட் கலரை வந்து கொடுக்குது. ஸோ இது நம்ம உடம்புல கம்மியாக இருக்கனால என்ன சிம்டம்ஸ்லாம் நமக்கு வரலான்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக டயர்ட் ஆகிடுவீங்க, ரொம்ப வந்து வீக்காக இருப்பீங்க, நிறைய ஹேர் ஃபால் இருக்கும், உங்கள் ஸ்கின் எல்லாமே வந்து ஒரு பேல் அப்பியரன்ஸில் வந்து வெளிரி போன மாதிரி இருக்கும், ஸ்கின் எல்லாம் அடிக்கடி தலை சுத்தல் இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கன்ஜெக்டிவா, அதாவது இந்த இடம் வந்து உங்களுக்கு பேல் கலரில் இல்லை வந்து அந்த வெளிரி போன மாதிரி இருக்கும். தென் லிப்ஸுமே வந்து ஒரு பேல் அப்பியரன்ஸில் இருக்கும். நெயில் பெட்டுன்னு சொல்லுவோம். இது ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு விட்டிங்கன்னா இது 3 செகண்ட்ஸில் கேபிலரிஸ்லாம் ரீஃபில் ஆகி பிங்க் கலர் உங்களுக்கு வரும். இதே உங்களுக்கு ஹெச்பி கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ரீஃபில்லிங் டைம் வந்து உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் இருந்து நேச்சுரல் ஃபுட்ஸ் வந்து எப்படி ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது கீரை வகைகளில் நிறையவே அயன் சத்து இருக்குது. எஸ்பெஷலாக முருங்கைக்கீரை நீங்கள் உங்களோட டயட்டில் டெய்லி ஒரு கீரை வகையாவது ஆட் பண்ணிக்க பாருங்கள். பொமக்ரானட் நீங்கள் அதை ஜூஸாக குடிக்கிறத விட நீங்கள் அது ஒரு பழமாகவே சாப்பிடலாம். ஆப்பிள், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, லெமன், கிரேப்ஸ், இதெல்லாம் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுனால விட்டமின் சி வந்து அயன் அப்சார்ப்ஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டேட்ஸு, ட்ரைடு ஃபிக்கு, ட்ரை கிரேப்ஸு, சிக்கன், பம்கின் சீட்ஸு, கோட் ஸ்ப்ளீன், சுவரொட்டி, அதை கூட நீங்கள் எடுத்து ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ணலாம்.